எனக்கு லேப்டாப் ஆப்ரேட் பண்ண தெரியும். எக்ஸல், வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒர்க் பண்ண தெரியும். இத வச்சு ஏதாவது வேலைவாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமேசான்லேருந்து நீங்க வீட்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய நிறைய டிஃப்ரெண்டான ரோல்ஸ் இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த டைம் நம்ம ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பத்தி தான் பார்க்க போறோம். கம்ப்ளீட்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லேப்டாப் கிட் ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. நீங்க யூஸ் பண்ணக்கூடிய இன்டர்நெட்கான பில் நீங்க வந்து ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம். அண்ட் ஃபுட் மீல் கார்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் பெனிஃபிட்ஸோட நீங்க வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, கண்டிப்பா வந்து அப்ளை பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி ரெகுலரா வந்து வீட்லேருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம வீடியோவில் கம்பெனி ரோல் அண்ட் உங்களோட சேலரி லேப்டாப் கிட்ல என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, என்ன மாதிரி ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்ப்போம். அண்ட் அடிஷ்னலாக வந்து ஒரு செட் ஆஃப் 25 கொஸ்டின்ஸ் வந்து இன்டர்வியூக்கு எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ரெஸ்யூம் நீங்கள் ரெடி பண்ணுறதுக்கான ஒரு சாம்பிள் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஃபைனலாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். கம்பெனி நேம் அமேசான், கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுடைய ரோல் இன்வெஸ்டிகேஷன் ரெப்ரசன்டேட்டிவ். இந்த ரோலுக்கான சேலரி எக்ஸ்பெக்டேஷன், நீங்கள் ஃப்ரெஷராக அப்ளை பண்ணுறீங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 3.4 எல்பியிலேருந்து 3.7 எல்பிக்குள்ளே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதே உங்களுக்கு 1 to 3 இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா டில் நீங்கள் 4.5 எல்பி வரையுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். ஸோ இந்த ரோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸும் அப்ளை பண்ணலாம். அல்லது உங்களுக்கு 1+ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து புதுசாக ரோல் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, கெரியர் ரீஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்காக இந்த டிகிரி படிச்சவங்க தான் இந்த ரோலுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு எந்த கிரைட்டீரியாவும் கிடையாது. நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பெர்சன்டேஜ் கிரைட்டீரியாவும் கிடையாது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்மளுக்கு லேப்டாப் கிட்ல என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துலாம். ஸோ லேப்டாப் நம்மளுக்கு வந்துடும் ஹெட்செட், சார்ஜர் அண்ட் உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு புக், டிஷர்ட், வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ஆட் ஆனாக நீங்கள் வந்துட்டு மந்த்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒய்ஃபைக்கான பில்லையும் வந்து நீங்கள் கிளைம் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இந்த பர்டிகுலர் ரோலில் என்ன மாதிரியான ஒர்க் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்வெஸ்டிகேஷன்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ் அப்படிங்கிற வேர்ட் கேட்டோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நீங்கள் வந்து இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ண போறீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம செல்லர் வந்து ஒரு 100 ப்ராடக்ட் வந்து கொடுக்குறாங்க. இன்னைக்கு வந்து அமேசானோடைய எஃப்சி, அதாவது சென்டரில் வந்து நம்மளுக்கு வந்திருக்கணும் அப்படின்னா கரெக்டாக அது வந்திருக்கா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ கரெக்டாக வரலை, அதில் வந்து ஒரு 50 யூனிட் வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ அப்போ இது எந்த இடத்துல ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு இஷ்யூ வருது அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு ரேஸ் பண்ணிடுவாங்க. இதுதான் இஷ்யூ, இதை வந்து அனலைஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தேவையான இன்ஃபர்மேஷன் எல்லாமே கலெக்ட் பண்ணணும். இந்த இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்டர்னல் டூல்ஸ் வந்து என்ன இருக்குதோ அதுக்கான டீட்டெயில்ஸ் அண்ட் ட்ரைனிங் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த டூலில் நீங்கள் போயிட்டு சர்ச் பண்ணி தேவைப்படக்கூடிய இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கணும். அதுக்கடுத்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும். ஸோ எவ்வளோ வந்து ஷிப் பண்ணியிருக்காங்க செல்லர் அண்ட் எவ்வளோ வந்து ரிசீவ் ஆயிருக்கு, எதனால் வந்து மிஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது, எந்த இடத்துல ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு கரெக்டான டீம் கிட்ட போய் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கணும். இப்போ செல்லர் ரெண்டுலேருந்து பிரச்சனை இல்லை, ஷிப்பிங்லேருந்து பிரச்சனை, அதுக்குன்னு சொல்லிட்டு தனி டீம் இருப்பாங்க. அவங்க கிட்ட கேட்டு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ அந்த காஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமேலு நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை வந்து நீங்கள் ஃபைனலாக வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து நிறைய தடவை வருது அப்படிங்கிறப்ப அது எல்லாத்தையும் நீங்கள் டாக்குமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி எக்ஸலில் வந்து நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி டேட்டா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக நீங்கள் எந்தெந்த டீமுக்கு வந்து நீங்கள் மெயில் பண்ணணுமோ அது எல்லாமே வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய ஒர்க் இருக்க போகுது. இதில் கரெக்டான கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டான டீமுக்கு வந்து கேட்கணும். ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேஷன் மோட் வந்து நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும். ஓகே, இப்போ நீங்கள் இதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ இந்த ரோலுக்கு நான் என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் கண்டிப்பாக எக்ஸல் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன்னா டேட்டா வந்து நீங்கள் நிறைய இடத்துல வந்து கம்பேர் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும், இமெயில் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது 3க்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா போதும். அதே மாதிரி நீங்கள் எக்ஸலில் வந்து கிரியேட் பண்ணுறப்ப டேட்டா வேலிடேஷன், சார்ட்டிங், ஃபில்டரிங், பேசிக்காக டேட்டா எப்படி அனாலிசிஸ் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். இமெயில் பொறுத்தளவு ஒரு ப்ராப்பர் இமெயில் எப்படி எழுதணும், எப்படி ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அப்படிங்கிற தெரிஞ்சிட்டாலே உங்களால் ஈஸியாக வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட முடியும். இப்போ ரெஸ்யூம் வந்து எடுத்துக்கிறப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சம்மரி கொடுத்துட்டு உங்களோட எஜுகேஷன், உங்களோட ப்ராஜெக்ட், ரீசன்ட் ப்ராஜெக்ட் வந்து நீங்கள் டேட்டா சம்மந்தப்பட்டு இருந்தால் நீங்கள் கொடுக்கலாம். அல்லது நீங்கள் ஒரு ஹேண்ட்ஸ் ஆன் நீங்களா பண்ண ப்ராஜெக்ட் மாதிரி நீங்கள் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோலுக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த கீவேர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக வந்து ஸ்பெசிஃபிக்காக மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ டேட்டா ரிலேட்டடாக அது எல்லாமே ஆட் பண்ணிட்டு உங்களோட ஸ்ட்ரென்த்ஸ் கொடுத்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதையும் வந்து இங்கே நீங்கள் ஆட் பண்ணலாம். இது இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக சினாரியோ பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன். ஸோ நீங்கள் எப்படி திங்க் பண்ணுறீங்க, எப்படி ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறீங்க, எந்த அளவு நீங்கள் வந்து ஆக்டிவேட்டடாக இருக்கீங்க அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால உங்களுக்கு வந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஒரு 10 இன்வெஸ்டிகேஷன் பெண்டிங்கில் இருக்குது அண்ட் வந்து எல்லாமே வந்து டெட்லைனில் இருக்குது, எப்படி நீங்கள் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவீங்க, அல்லது நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளத்தை எப்படி நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் பெஸ்ட்டான டெசிஷன் எடுப்பீங்க, இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரியல் டைமில் இருக்கக்கூடிய சினாரியோஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதுக்கு ஒரு டாப் 25 கொஸ்டின்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இதில்
வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா அனாலிசிஸும் வந்து இன்க்ளூட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேசிக் சினாரியோஸில் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். அண்ட் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆம்பிகுட்டி அண்ட் டெசிஷன் மேக்கிங் ஒரு கான்செப்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து எப்படி டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கான கொஸ்டின்ஸும் நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். இந்த செக்ஷன் எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். இன்டர்வியூ அட்டன் பண்ணுறப்ப ஈஸியாக வந்து உங்களால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக நீங்கள் படிக்க வேண்டியது 5 டிஃப்ரெண்ட் சினாரியோஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஷிப்மெண்ட்டில் வந்து ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு விஷயம். செகண்ட் வந்து ரிப்பீட்டடாக வரக்கூடிய ட்ரெண்ட் அல்லது பேட்டர்ன் பற்றி கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்டேக் ஹோல்டர் வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா அந்த இடத்துல இஷ்யூஸ் வரும். அதே மாதிரி வந்து இப்போ ப்ரியாரிட்டைஸ் பண்ணக்கூடிய ரிலவெண்ட்டான கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. கான்ஃப்ளிக்ட் ஆகக்கூடிய இன்ஃபர்மேஷனால வரக்கூடிய சில கொஸ்டின்ஸும் வரும். ஸோ இந்த ஏரியாஸ்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து எப்படி இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. ஒரு பர்டிகுலர் இஷ்யூ வருதுன்னா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களோட இன்டர்னல் சிஸ்டமில் நீங்கள் செக் பண்ணிட்டு எக்ஸாக்டாக என்ன வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அண்ட் என்ன ஆக்சுவலாக வந்திருக்கு அப்படிங்கிறத கம்பேர் பண்ணணும். அண்ட் அதில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். அதாவது எவ்வளோ குறையுது அல்லது எவ்வளோ அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அதுக்கப்புறம் சம்மந்தப்பட்டவங்க கிட்ட கோஆர்டினேட் பண்ணி ரூட் காஸ் கண்டுபிடிச்சி நீங்கள் ரெசல்யூஷன் கொடுத்து அதை டாக்குமெண்ட் பண்ணி அந்த ஆக்ஷன் திருப்பி நடக்காமல் இருக்கிறதுக்கு பார்த்துக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப்ஸ். இந்த டாக்குமெண்ட்டும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் படிச்சுக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசான் ஜாப்ஸில் தான் இந்த பர்டிகுலர் ரோல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிச்சுவல் ஸோ நீங்கள் கம்ப்ளீட்லி வீக்லேருந்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர்ஸ் டிகிரி அல்லது 1+ இயர் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இம்பார்ட்டண்ட்டாக அவுட்லுக், வேர்ட் அண்ட் எக்ஸல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா அப்ளை நான் கிளிக் பண்ணோன்னே அமேசான் ஜாப்ஸில் உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து ஒரு ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் ப்ராசஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க.